தியானம் 28. ஆத்துமநேசரின் சிரசு 3ஆம் பங்கு. வேத பகுதிகள். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். யோவான் 19ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். சீமோன் பேதுரு கல்லறைக்குள்ளே பிரவேசித்து சீலைகள் கிடக்கிறதையும் அவருடைய தலையில் சுற்றியிருந்த சீலை மற்ற சீலைகளுடனே வைத்திராமல் தனியே ஒரு இடத்திலே வைத்திருக்கிறதையும் கண்டான். யோவான் 20ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள். போதனை. முந்தின 2 தியானங்களிலும் இயேசுவின் சிரசை காட்டும் 5 காரியங்களை ஆராய்ந்தோம். இதில் மீதியான வேறு 2 குறிப்புகளை ஆராய்வோம். மேலே காட்டிய வசனங்களில் முதலாவதாக நமது இரட்சகர் தமது தலையை சிலுவையில் சாய்த்தார் என்று அறிகிறோம். தலை சாய்க்க இடமில்லை என்று சொன்னவருக்கு கடைசியாக ஒரு இடம் அகப்பட்டது. அது அவருடைய சிலுவையே. அவர் சிலுவையில் தமது தலையை சாய்த்து கொண்டு, பிதாவே, உமது கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை ஒப்புவித்தார். சிலுவை அவருடைய கடைசி கட்டில் என்று இயேசு நன்றாய் அறிந்திருந்தார். இரண்டாவதாக, நமது இரட்சகர் அடக்கம் செய்யப்பட்ட போது அவருடைய தலை ஒரு மெல்லிய சீலையால் சுற்றப்பட்டிருந்தது என்று அறிகிறோம். இயேசு உயிர்த்தெழுந்தபோது அதை அவிழ்த்து சுருட்டி ஒரு மூலையில் வைத்துவிட்டார். இது அவர் உயிர்த்தெழுதலின் உண்மையை உறுதிப்படுத்தும் ஒரு நியாயமாயும் இருக்கிறது. தியானிப்போமா? ஆத்துமாவே, நீ இந்நிமிடமே கொல்கத்தா மலைக்கு எழுந்து புறப்படு. மானிட அவதாரம் எடுத்த தேவன் சாக தலை சாய்த்தார். என் ஆத்துமா தேவகுமாரன் தலை சாய்ந்து கிடக்கிறதை கண்டு பலவாறாய் தியானிக்கிறது. இரட்சகா, நீர் பூலோகத்தில் இருக்கும்படி குறித்திருந்த காலம் முடிந்தது. ஆகையால் தலை சாய்கிறீர். இனி இந்த பாழ் உலகத்தின் அவஸ்தைகள் உமக்கில்லை. நீர் உமது பிதாவின் சமூகத்தில் முடிசூட்டப்படும் காலம் கிட்டினபடியால் தலை சாய்கிறீர். நித்திய பிரதான ஆசாரியரே, உம்முடைய பூலோக ஆசாரிய வேலை முடிந்தது. ஆகையால் தலை சாய்கிறீர். நீர் பலியிடப்படும் தேவாட்டுக்குட்டியாயும் பலியிடும் ஆசாரியனாயும் வந்தீர். உம்மை நீரே பலியிட்டீர். சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்வதற்கு நிறைவும் பூரணமுமான பிராண தியாகம் செய்து முடித்துவிட்டு இளைப்பாறும்படி தலை சாய்கிறீர். ராஜாதி ராஜாவே, உமது போர் ஆயிற்று, யுத்தம் ஓய்ந்தது. இனி நீர் தலை சாய்க்க வேண்டாமோ? பாவத்தின் தண்டனைக்கு நிவர்த்தியாயிற்று, தேவ கோபத்துக்கு திருப்தியாயிற்று. உம்முடைய சத்துருக்கள் அபஜயமானார்கள். ஆகையால் தலை சாய்கிறீர். என்னுடைய இரட்சண்ய வேலை ஒரு கடுகளவு பாக்கியில்லை. இன்னும் கொஞ்சம் இருக்குமானாலும் நீ தலை சாய்க்கவே மாட்டீர். அநாதி தேவ மைந்தா, ஆதியில் சகல லோகங்களையும் சிருஷ்டித்து ஓய்ந்திருந்தீர். இப்போது இரட்சண்ய வேலையை முற்றிலும் முடித்து இளைப்பாறுகிறீர். வெற்றி வேந்தரே, நீர் உமது மரணத்தால் அடைந்த வெற்றி உமது திரு தலையை சாய்த்து கிடத்துகிறது. பரமண்டலத்திலிருந்து தேவ தூதர் உமது சிலுவையை சூழ அணி அணியாய் நின்று கீதம் பாடுகிறார்கள். அந்த இன்ப கீதத்தை கேட்கும்படி நீர் உமது தலையை சாய்க்கிறீராக்கும். அவர்கள் பாடும் கீதம் என் ஆத்துமாவுக்கு பின்வரும் கீதம் போல் கேட்கிறது. போர் ஆயிற்று, யுத்தம் ஓய்வு, கர்த்தரின் பக்கம் செழிப்பு, துதி கீதம் முழங்குவோம் அல்லேலூயா. சாத்தான் பலம் அடக்கினார், சத்துருக்கள் சிதறுண்டார், துதிகீதம் முழங்கட்டும் அல்லேலூயா என்பது போல் பாடுவதை ஏற்றுக்கொள்ளும்படி தலை சாய்கிறேன். பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டு சிலுவையின் மேல் வெற்றி சிறந்த இயேசுவே, நீர் இரட்சித்த பூலோகத்தை, நீர் உமது பெரும் பாடுகளால் பெற்ற பிள்ளையை பார்க்க உமது திருத்தலையை தாழ்த்துகிறீர். உமது சிலுவையின் வலது பக்கத்தில் அறையப்பட்ட கள்ளன் உம்முடைய ராஜ்யத்தில் சேர்க்க கேட்ட விண்ணப்பத்தோடு வேறு சில மன்றாட்டுக்களை கேட்கிறானாக்கும். அதற்கு தலை சாகிறீரோ? சிலுவையின் அருகே நிற்கும் உமது பக்தர் செய்யும் மன்றாட்டுக்களை காது கொடுத்து கேட்க ஒரு பக்கமாய் தலை சாகிறீராக்கும். இரட்சகா,
உமது தலை சாய்ந்து கிடக்கிறது. என் ஆத்துமாவுக்கு கடைசியாக கிடைத்திருக்கிற விசேஷித்த பாக்கியமென்று உணர்ந்து கொள்ளுகிறேன். சாய்ந்து கிடக்கும் தோளின் மேல் என் பாவங்களையெல்லாம் ஏற்றும்படி நீர் என்னை கூப்பிடுகிறது போல் இருக்கிறது. நான் என் இளவயதின் பாவங்களையும் வாலிபத்தின் பாவங்களையும் முதிர் வயதின் பாவங்களையும் இதோ விசுவாசத்தால் ஏற்றுகிறேன். அன்பின் சொருபியே, என் பேரில் நீர் கொண்ட நேசத்தின் பூரண வெறியை உமது தலை சாய்ந்து கிடக்கும் இந்நேரத்தில் நன்றாய் அறிகிறேன். என் மேலுள்ள அன்பால் நீர் மயங்கி கிடக்கிறீர். உமது தலை சாய்கிறது. தெய்வீக இரட்சகா, உமது ஜீவனை விட்டு உலகத்தாருக்கு நித்திய ஜீவன் வாங்கும்படி உமது தலையை சாய்க்கிறீர் என்று உணர்கிறேன். இதை சூரியனும் மலையும் திரைச்சீலையும் பூமியும் நன்றாய் அறிந்து கொண்டன. அந்த சிருஷ்டிகளெல்லாம் ஏகமாய் கூடி தெய்வகுமாரன் தமது சவாலை ஜீவனை சம்பாதிக்கும் நேரத்தில் நாம் எல்லாரும் ஒன்று கூடி புலம்ப வேண்டும் என்று ஒழுங்கு செய்து கொள்ளுகின்றன. உடனே சூரியன் மறைந்தது, பூமி அதிர்ந்தது, கல்லறைகள் திறந்தன, திரைச்சீலை கிழிந்தது. என் மனம் மலை இன்னும் அதிரக்கானோம். என் கடின இருதயம் இன்னும் பிளக்கவில்லை. என் பாவத்திரை இன்னும் கிளிய காணோம். என்னிலும் பெரும் பாவி இல்லை, என்னிலும் படு தோஷி இல்லை. திவ்ய இரட்சகா, இதோ சிலுவையின் அடியில் சாஷ்டாங்கமாய் விழும் அடியேனை கண்ணோக்கும்படி உமது தலையை சாய்த்தருளும். என் ஆத்துமாவின் பக்கமாய் உமது தலை சாய்க்கப்படும் மட்டும் நான் சிலுவையை விடேன். என் பாவங்கள் மன்னிக்கப்படவும் என் தண்டனை நீக்கப்படவும் உமது சிலுவையின் பாதமே அன்றி வேறு இடம் எனக்கில்லை. புண்ணிய நாதரே தயை செய்யும், புண்ணிய நாதரே இறங்கும். என் பாவங்களை நான் ஏற்றும்படி தலை சாயும் இரட்சகா. என் பாவங்களை நீர் ஏற்றுக்கொள்ள தலை சாயும் ஐயா. உன் பாவங்களை மன்னித்தோம் என்று தலை சாயும் அப்பனே. இயேசுவே, சாஷ்டாங்கம் செய்கிறேன். கிறிஸ்துவே, சாஷ்டாங்கம் செய்கிறேன். இயேசுவே, சாஷ்டாங்கம் செய்கிறேன். இதை கேட்கிறவர்களே, இப்போது நீங்கள் முகங்குப்பர கிடந்து இயேசு சிலுவையில் தலை சாய்ந்து ஜீவனை விடுகிறதை உங்கள் மனதில் உணர்ந்து உங்கள் பாவங்களையெல்லாம் ஒவ்வொன்றாய் நினைவு கூர்ந்து சற்று நேரம் வாய்விடாமல் மௌன தியானம் பண்ணி கண்ணீர் சிந்தி பெரும் மூச்சுகளை விடுங்கள். உன் மௌன தியானம் முடிந்தது. இப்பொழுது முழங்காலில் நின்று பின்வரும் தஞ்ச கீத ஜபத்தை சொல்லு. இதை ராகப்படி பாடினால் உன் மனதுக்கு மிகவும் எழுப்புதலாயிருக்கும். கெத்செமனை தோட்டத்தில் என்னை மீட்கவென்று நீர் இரத்த வேர்வை சிந்தினீர். இரட்சகா, தஞ்சம் தஞ்சம். சிவப்பங்கி முன்முடி சூடி எனக்கு நீதியங்கி ஜீவகிரீடம் தந்தவா, தஞ்சம் தஞ்சம். சிலுவை பாரம் ஏந்தி பாவ பாரம் இறக்கி மானிடரை ரட்சித்தீர். இயேசுவே, தஞ்சம் தஞ்சம். சாலேமின் வீதி வழி சிலுவையால் இடறி விழுந்து எழுந்து போம். இரட்சகா, தஞ்சம் தஞ்சம். கொல்கொதா மலையேறி கொலை பாதகரோடு சிலுவையில் தொங்கும் தேவனே, தஞ்சம் தஞ்சம். சர்வலோக பாவத்தை நாசமாக்கி மன்னிப்பை தரும் ஊற்றை திறந்த இரட்சகா, தஞ்சம் தஞ்சம். எனக்காக இயேசுவின் கைகள் கால்கள் விழாவில் உண்டான காயம் ஐந்தும் என்னாலும் தஞ்சம் தஞ்சம். குருசில் தலை சாய்ந்தே மாண்ட தேவசுதனே, சாய்ந்த தோளில் சாய்கிறேன். இரட்சகா, தஞ்சம் தஞ்சம். மறுபடியும் தியானிப்போமா? ஆத்துமாவே, சிலுவையில் தலை சாய்ந்து உனக்கு தஞ்சமான இயேசுவின் திருத்தலை மெல்லிய துணிகளால் சுற்றப்பட்டு கல்லறையில் வைக்கப்பட்டது. பூலோக ஆண்டவர் புதைக்கப்பட்டார் என்ற செய்தி ஆத்துமாவுக்கு எவ்வளவோ விசனமானது. பூலோக புஷ்பங்களை பல வர்ண உடுப்பால் உடுத்தி அழகு பார்க்கிற வல்ல தேவனுடைய தலையை கட்ட அரிமத்தியா ஊர் யோசேப்பு கொஞ்சம் மெல்லிய துணி கொண்டு வந்தார். இயேசுவின் தலையில் துணி கட்டப்பட்டது. பிணங்களுக்கு சாதாரணமாய் கட்டப்படுகிற வழக்கப்படி என்று நான் லேசாய் எண்ணிவிட மாட்டேன். உயிரோடு எழுந்திருந்த லாசுருவின் விஷயத்தில்
அவன் முகம் சீலையால் சுட்டப்பட்டிருந்தன. இதுதான் சாதாரண வழக்கம். நமது இரட்சகருடைய தலையில் துணி சுட்டப்பட்டிருந்தது. ஆத்தும நேசரே, உமது சிரசு லாசருவின் சிரசைப் போல் வடுபடாதிருக்கவில்லை. அது சேவகருடைய தடியடிகளாலும் யூதருடைய குட்டுகளாலும் முள்முடியாலும் படுகாயப்பட்டு இரத்தம் ஓடிக்கொண்டிருந்தது. அவைகள் எல்லாவற்றையும் மறைத்து போடும்படி உமது தலை துணிகளால் சுற்றப்பட்டது என்று நான் எண்ணுகிறேன். நீர் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தீர். அல்லேலூயா, அல்லேலூயா. நீர் உயிர்த்தெழுந்தீர். அப்போது மெதுவாய் எழும்பி உமது தலையின் துணியை அவிழ்த்து அதை ஒரு பக்கத்திலும் உடலை மூடிய துணியை ஒரு பக்கத்திலும் சுருட்டி வைத்துவிட்டு வெற்றி வேந்தராய் எழும்பினீர். நீர் உமது தலையை கல்லறையில் இருந்து உயர்த்தின போது மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல்களை உடையவராயிருக்கிறேன் என்ற வாசகத்தை முழக்கமாய் சொன்னார் போல் என் ஆவி உணர்கிறது. சிலுவையில் சாய்ந்த தலை, கல்லறையில் கிடத்தின தலை எழுந்தது என்ற செய்தி என் ஆத்துமாவை ஆட்டுக்கடாக்களைப் போலவும் ஆட்டுக்குட்டிகளைப் போலவும் துள்ள பண்ணுகிறது. இனி நான் ரெட்டுடுப்பானேன், சாம்பலில் உட்காருவானேன், பெருமூச்சு விடுவானேன், வியாகுலப்படுவானேன். சிலுவையில் சாய்ந்த தலை எழுந்தது, கல்லறையில் படுத்த தலை நிமிர்ந்தது. என் பாவ நிவாரணம் நிறைவேறிற்று. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக, திரியேக தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். சிலுவையில் சாய்ந்த தலையே நமஸ்காரம், கல்லறையில் படுத்த தலையே நமஸ்காரம், கல்லறையை விட்ட தலையே நமஸ்காரம். ஜெபிப்போமா. இரக்கமுள்ள இயேசுவே, உமது அங்கங்களின் மகத்துவங்களை பாவியாகிய நான் கண்டுகொள்ளும்படி கிருபை செய்ததற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நான் என் விசுவாச கண்ணால் உமது திருச்சரீரத்தின் பாத முதல் உச்சி வரையும் பார்த்து கொண்டேன். நீர் எல்லா மனுபுத்திரரிலும் என் ஆத்துமாவுக்கும் சரீரத்திற்கும் மகா அழகாயிருக்கிறீர். கிருபை உமது உதடுகளில் ஊற்றப்பட்டிருக்கிறது. நீர் எனக்கு மகிமையாக விளங்குகிறீர். இரட்சகா, எல்லாவற்றையும் உமக்கு கீழ்ப்படுத்தத்தக்க உம்முடைய வல்லமையான செயலின்படியே என்னுடைய அற்பமான சரீரத்தை உம்முடைய மகிமையான சரீரத்துக்கொப்பாக மறுரூபப்படுத்தி அருளும். நான் தேவரீர் மூலமாய் நித்திய ஜீவனை அடைய உயிரோடு எழுப்பப்படுவேன் என்று உறுதியாய் நம்பி என்னுடைய சரீரத்தை மண்ணுக்கு மண்ணாகவும் சாம்பலுக்கு சாம்பலாகவும் புழுதிக்கு புழுதியாகவும் பூமிக்கு ஒப்புக்கொடுக்கும்படி அனுக்கிரகம் செய்யும். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஆமீன். உலக இரட்சகரே, நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உமது இரத்தத்தினாலே மீட்டுக்கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக்கினீர். உமக்கு இந்நாளும் ஓசன்னா, உமக்கு எந்நாளும் ஓசன்னா. அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவரே, நீர் வல்லமையையும் ஐஸ்வர்யத்தையும் ஞானத்தையும் பலத்தையும் கனத்தையும் மகிமையையும் ஸ்தோத்திரத்தையும் பெற்றுக்கொள்ள பாத்திரராயிருக்கிறீர். உமக்கு இந்நாளும் ஓசன்னா, உமக்கு எந்நாளும் ஓசன்னா. சேனைகளின் கர்த்தராகிய தேவனே, நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். பூமி அனைத்தும் உமது மகிமையால் நிறைந்தன. உன்னதமானவராகிய தேவரிற்கே மகிமை உண்டாவதாக என்று தூதரோடும் பிரதான தூதரோடும் பரம சமய அனைத்தோடும் இடைவிடாமல் உமது நாமத்தை புகழ்ந்து ஸ்தோத்தரிக்கிறோம். உமக்கு இந்நாளும் ஓசன்னா, உமக்கு எந்நாளும் ஓசன்னா. ஆமீன். ஆண்டவரே, உமது அடியேனை ஆசீர்வதித்து அனுப்பிவிடும். ஆத்தும நேசரின் அங்கு தரிசன கண்டேன். ஆமேன்.